நம்ம பிளான் இப்படி சொதப்புன்னு நினைக்கவே இல்ல. அது போனா என்ன, சமைச்சது மாயாதான்னு அண்ணங்கிட்ட போட்டு கொடுப்போம். அப்போ அண்ணன் கோவப்படுவார்ல. இந்த ஊர்ல உங்க சமையல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லம்மா. இப்படி ஒரு சாப்பாட்டை செஞ்ச கைக்கு தங்க காப்பே போடலாமா? சரி சரி, அப்படின்னா அது மாயா கைக்கு போடுங்க. மாயா கைக்கா? ஆமாமா, இதெல்லாம் சமைச்சது அவதானே. என்னடி சொல்ற? மருமக சமைச்சாளா? ஆமாங்க, அவதான் இது எல்லாத்தையுமே சமைச்சா. மாமா, நான் சமைக்கல. ஏய், அக்கா உடம்பு சரியில்லைன்னு நீ தானே எல்லாத்தையும் சமைச்ச. என்ன சித்தி சொல்றீங்க? எனக்கு சமைக்கவே தெரியாது. அதானே, மருமக பல விஷயத்துல கெட்டிக்காரி. ஆனா இது ஒண்ணுதான் கொஞ்சம் வீக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்க சொல்ல சொல்ல அவதான் போய் சமைச்சா. அண்ணனுக்கு பிடிக்காது, அதையெல்லாம் செய்யாதன்னு நாங்களும் சொன்னோம். வீம்புக்குனே போய் செஞ்சா. இல்ல பெரியப்பா, நான் நீ எதுவும் பேசாத. இன்னைக்கு நீ சமைச்சியா இல்லையா? இல்லங்க. பாத்தீங்களாண்ணா, நான் சொன்னேன்ல. பெரியப்பா, இன்னைக்கு பெரியம்மா சமைக்கலதான், ஆனா நானும் சமைக்கல. மாயா, என்ன மாயா சொல்ற? நீ இல்லன்னா அப்ப யாரு? அக்காவும் பார்வதியுமா? இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு தான் நல்லா சமைச்சிருக்காங்க. அதுவும் சரிதான் மாமா, கரெக்ட். இல்ல, நாங்களும் சமைக்கல. ஆனா இந்த மாயா தான் சமைச்சா. நான் இல்ல சித்தப்பா. ஏய், அப்ப நீங்க ரெண்டு பேரும் இல்லனா வேற யாரடி சமைச்சது? நான் தான். வேற யாரு சமைப்பா? நான் தான் சமைச்சேன். அம்மா, நீங்களே இதை சமைச்சீங்க? ஆமாண்டா, பெத்தவ கைப்பக்கம் உனக்கு தெரியலையாக்கும்.